என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணும். இசை இசை இசைமா என்னாச்சு? அவங்க கூட்டலையா? மோனே அவர் இசை இல்லாம வரமாட்டேங்கிறாருடா. இசை இல்லாம வரமாட்டேங்கிறாரா? ஆமாடா, அடிக்க வராரு. அது மட்டும் இல்ல, அவர் அசைக்கவே முடியல. அவர் வாயில முழுமதி மட்டும் தான் வருது. நம்மளால நம்ப மாட்டேங்கிறாடா. வேற யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாரு. சரிப்பா, கவிதை போங்க. அவனை தான் அங்க அட வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு எங்கேயாவது கடத்திட்டானுங்கண்ணா. சிப்பா, கவிதை போவாயா? டேய், அவன் சமாளிச்சுக்கிட்டு வாண்டா. அப்பா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னடா? இன்னைக்கு பிறந்தநாள் பார்ட்டியை முடிச்சிட்டு அவங்க ஃபாரின் போறதா கேள்விப்பட்டேன். இப்ப பார்த்து கவிதப்பாவை அங்க வச்சுட்டு வந்திருக்கீங்க. கவிதப்பாக்கு ஏதாவது பிரச்சனைனா? மோனே, அதுக்கு தான் வந்து இசை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இசை அம்மாவையா? வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. போதாகரைக்கு மாணிக்கப்பா வரைக்கும் வந்திருக்காங்க. டேய், கவிதை நான் அட வச்சுட்டு வந்திருக்கேன்டா. இப்ப இசை இல்லாம அதுக்கு போக முடியாது. ஐயோ அப்பா, இசை அம்மா எப்படி கூட்டு போக முடியும்? எந்த நம்பிக்கையில கூட்டு போக முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிற வேண்டாம். இசை அம்மா அங்கல உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, ஜானப்பா எல்லாரும் எங்க? ஏதோ ஸ்மெல் வருதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்மெல்லா? என்ன ஸ்மெல்லு? இசையம்மா சாப்பிட்டதுக்குனே பழங்கள் வாங்கி வச்சிருப்பமே குடோனே, ஏசி குடோனே, அங்க இருந்து தான் வந்துட்டு இருக்கான். அங்கதான் யாரும் போக மாட்டாங்களே. அது புல்லு சாப்பிடக்கூடிய ஆகாரம்ல இருக்கும். அங்க இருந்து என்னடா வாழ அடிக்குது? தெரியலப்பா, அதுதான் மாணிக்கப்பவும் ஜானப்பவும் பாத்துட்டு இருக்காங்க. சரி, குடோன்ல தானே இருக்காங்க. நான் போய் இசை கூட்டிட்டு போயிட்டா. எப்பா, கிங்ஸ் அப்பா வீட்டுக்கு வந்தாச்சு. சுத்தம். டேய், ஏதாவது ஐடியா குடுறா. உனக்கு தான் ஜானன் இந்த மாதிரி நல்ல மூளை வேலை செய்வேன். ஏதாவது ஐடியா குடுறா. எப்பா, ஒண்ணு பண்ணலாம். என்ன? இசையம்மாவும் ராணியம்மாவும் தான் உட்கார்ந்து இருக்காங்க. வேணா பேசி பாருங்களேன். ஏய், இசை வருவாடா. ஆனா கிங்ஸ்ல தாண்டி போக முடியாத. அவன் தான் ஹிட்லர் மாதிரி வந்து நின்றுகிட்டு இருக்கானே. ஐயோ, முடியலையே. இப்ப நான் கவிதை வேற குறைச்சு வந்துட்டேன். கிங்ஸ்ல என்ன வீட்டுக்கு குறைச்சது? ஜானப்பா, ஜானப்பாக்கு வேலையே இதான். சரி, இசை எங்க இருக்கான்னு சொன்ன? கிச்சன்ல தான் இருக்காங்க. நான் போய் நைஸா பாத்துட்டு வரேன். பையன் ஒரு நாள் இப்பெல்லாம் பார்க்காத. இவளை வச்சு கயத்தை முடிச்சுட்டா என்ன? இவளை வச்சுதான் கயத்தை முடிக்கணும். இவன் நினைச்சாதான் நம்ம இசை இங்க கூட்டு போக முடியும். நினைச்ச மாதிரியே பையனுக்கு ஏதோ காரியா கொண்டிருக்கு. இட்ரா மவனே, இன்னைக்கு ஒண்ணு என் காலத்துல போட்டு நசுக்கல. நான் மகிமாவே இல்ல. என்ன காரியம் ஆகும் தெரியல. இப்பெல்லாம் நான் நிக்கிறத நிக்காத. ஏட்டியா? பசிக்குதா? சாப்பாடு போடட்டா? அப்புறம் சாப்பிடுறீங்கன்னு கேட்டாலும் கோபப்படுவீங்க. அதான் சாப்பாடு வேணுமா? வைக்கட்டுமா? இல்ல, சாப்பாடு வேண்டாம். ஆனா தெரியுமே, என் கையால சாப்பிட மாட்டீங்கன்னு. இருந்தாலும் இந்த பையவளை என் பின்னாடி வளைஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லதா இருக்குது. கடவுளே, இது உண்மையா இருக்கணும். இந்த பையவளெல்லாம் என் பின்னாடி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கௌரவமா தான் இருக்குது. ஐயோ, இந்த எட்டினு மகிமானு கூப்பிட்டு தோச்சாதான் என்ன? மகிமானு கூப்பிடலாம், இல்ல என் பொண்டாட்டின்னு கூப்பிடலாம். இதை தவிர ஏட்டியா திரும்ப கூடாது. இதெல்லாம் கிளீன் பண்ணி போடுவோம். அது வந்து வீட்டுல யாரும் இல்லையோ? ஆமா, வீட்டுல இப்ப யாருமே இல்லைன்னு அப்படியே வந்து ஓடி கெட்டி அடைச்சு என்ன தூக்கி கொஞ்சிரும் பாரு. சிவமெல்லாம் இப்படிதானே தெரிஞ்சு நான் இன்னும் ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்கேனே. என்னால எந்த லிஸ்ட சேர்க்கனே தெரியல. வீட்டுல யாரும் இல்லைன்னு கேட்டேன். திரும்ப கூடாது. அது வந்து உங்களுக்கு சாப்பாடு வேணா உங்க அம்மா தானே வைப்பாங்க. நான் வேணா உங்களை கூப்பிடுறேன். ஆமா, இப்ப எனக்கு சாப்பாடு ஒண்ணு குறைச்சல. எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். சாப்பாடு வேண்டாமா? அப்ப எதுக்கு குறைஞ்சிட்டு வந்து நிக்குது? இசை எங்க? சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு இருக்காளா? இங்க யாரும் வரமாட்டாங்களோ? இது கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. ஆனா இதெல்லாம் நிஜம் கிடையாது நினைக்கும் போது அடி வைத்தது பத்திக்கிட்டு வருது. அது என்ன பக்கத்துல வந்து நிக்கா? ஏதாவது வேண்டதெல்லாம் பார்த்துட்டு வருவானா? அது இவனை நம்ப முடியாத. இதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாவே இருக்கணும். அது வளைஞ்சுக்கிட்டு வந்து நிக்கா. என்ன திடீர்னு இவனுக்கு? இப்பவும் என்னால இவனை நம்பவே முடியாது. யார வேணாலும் நம்பலாம், இந்த பையனை மட்டும் ஒரு கரையில சேர்க்கவே முடியாது. பின்னாடி வந்து நிக்கிறானே, எனக்கு என்னெல்லாமோ பண்ணுத. என்ன பண்ணா? கவனமா தான் இருக்கணும்.
வந்துட்டேன் போலிக்க. அத்தை நம்ம வீட்டுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பையனை சொல்லி காட்டி நம்மளை அசிங்கப்படுத்துவானே. நான் இந்த பையன்கிட்ட அசிங்கப்படுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தாலும் ரொம்ப அசிங்கப்படுது. இல்லை இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏடியா இப்படி சொல்லாத, இது வேற ஏதோ மயக்கத்துல இருந்து இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம நவுண்டு போய் பார்ப்போம். என்ன நவுண்டு போய்கிட்டு இருக்கா? என்ன நவுண்டு போய்கிட்டு இருக்கா? இங்க தள்ளி வா. ஏன் அங்க தள்ளி போற? இங்க தள்ளி வா. வெட்டிக்கிட்டு போற. அதான் இந்த பொம்பளை பிள்ளை பின்னாடி போகக்கூடாது. கொஞ்சம் இறங்கி பண்ண போதுமே உடனே மூஞ்சி முறையில தூக்கிக்கிட்டு போவாளுங்க. என்ன பண்ண இப்ப இவனால காணி ஆக்க வேண்டியிருக்க? என்ன முகத்தை சிரிப்பிக்கிட்டு போற? எப்படி சொல்லுற பாரு. ஏன் நீ வெட்டிக்கிட்டு போற? ஏன் ஊருக்கு இது திருந்தவே இல்லை. ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இழுத்துட்டு வெட்டிட்டு போற. பேசுற என்ன கேன பையனா? ஆமாவா? கொண்டு எனக்கு வேலை கிடக்கு. எனக்கு வேலை ஆக வேண்டியிருக்கு. கத்தாத கத்தாத கத்தாத. அத்தை இப்பெல்லாம் பண்றது இந்த பயம் இல்லையா? நல்லதா இருக்கு. இப்ப எதுக்கு என்ன இழுத்தீங்க? நான் ரொம்ப கோவமா இருக்கேன். இல்ல அதுக்கு இல்ல, உன்கிட்ட எதனாலும் பெரியவங்க முன்னாடி பேசுங்க. மரியாதை விடுங்க சொல்லிட்டேன். விட்டுறதடா விட்டுறதடா. நல்லதாண்டா இருக்குது. பயவலைக்கு இப்பெல்லாம் காதல் பண்ண தெரியுமா? நல்லதா இருக்கு. நான் போறேன். ஒரு நிமிஷம். அத்தை நடக்கதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. முள்ளி பார்க்கணும் போல இருக்கேன். நீங்க என்னமோ சொன்னீங்க? இந்த பயலை நம்பவே முடியாதே. இதுதான் நமக்கான நேரம். என்ன சொல்லுவிய? இப்ப பாருங்க, நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். அப்பதான் நான் உன் பின்னாடியே பிக்கப் பண்ணி வர்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ஒண்ணு வேண்டாம், ஆமா மட்டும் போட்டா போதும். அவ்வளவுதானே, அது எனக்கு ரொம்ப ஈஸி. இட்ரா சாரணே, என்னை என்ன வரத்து வந்த உங்க அப்பாக்கு எனக்கு சண்டில் தூட்டல. இப்ப பார்ல நான் யாருன்னு உனக்கு காட்டுதேன். இந்த பாக்கியமாவது கொக்கானாவதே. அடே சாரணே, இன்னைக்கு உனக்கு கைமா வேண்டா. என்ன நடக்குறீங்க? இதை அவனை மாட்டி விட போறேன்னு சொன்னேன். ஆமா மட்டும் போட்டா போதும். நீங்க அவியலும் முகத்தை வரப்ப வச்சிருக்காங்க, நாமளும் வச்சுக்கிடுவோம். ரெண்டு மாமியார் வந்துட்டாங்க. இன்னைக்கு எப்படியாவது சேர்த்து வச்சிருவாங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. கரெக்டான நேரத்துல பயவலில் ரெண்டு கரெக்டா வந்திருக்குது. ஐயோப்பா, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேன்? சிரிச்சு கட்டி கொடுத்துருவா. நம்ம ரெண்டு முகத்தை வரப்ப வச்சுக்கிடுவோம். மாமியார் சொன்ன மாதிரியே நடிச்சிருவோம். இல்லைன்னா சேர முடியாம போயிடும். இதான் சந்தர்ப்பம். இந்த பையன் தோல்ல சாஞ்சுக்கிடுவோம். என்ன இதெல்லாம்? என்ன சாரோன் இதெல்லாம்? எதுக்கு இப்ப கத்துறீங்க? எதுக்கு இப்ப இந்த கோவம் கேட்கற? தீமு பிடிச்ச பையன் இப்ப கூட இவன் தெனாவட்ட நிக்க பத்தியலா? என்ன சாரோன் இதெல்லாம்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பட்ட பகல்ல இத்தனை பேர் வீட்ல இருக்க போது இது என்ன கூத்து குமாலமா? வீட்ல பிள்ளை இருக்குது, வயசுக்கு அந்த பிள்ளை இருக்கு, கொஞ்சமா அறிவு வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ண? என்ன பண்ணடியாவா? இது என்ன? இவன் நான் பார்த்த போய் சரியா போச்சு. இதே ஜானு சாமல பார்த்தா என்னத்துக்கு ஆவறதே? என்ன பண்ணிட்டேன்? என்னமோ பெருசா வீரப்பா பேசுற. என்னடா இது? கிச்சன்ல வந்து உங்களுக்கு அப்படி ரெண்டே ஒண்ணு சேரனா வேற எங்கேயாவது போங்க. திக்கமே இல்லாம நான் வட செய்யல. நடிக்காத மகிமா. இப்ப கூட நீ அவன் நெஞ்சில தான சாஞ்சிக்கிட்டு இருக்க. நீ நடிச்சதா போதும் மகிமா. ஊமை ஊர கிடக்கும், பேச்சல வீட்டை கிடக்கும் சும்மா சொன்னவ. ஊமை கொட்டா மாதிரி இதுக்கிட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க. அங்க நான் எல்லாத்துக்கு சாப்பாட பரிமாறன்னு பார்த்தா இங்க வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீல. காதலே ஐயா இல்லங்க, நான் சும்மா தான் நின்னுகிட்டு இருந்தேன். ஓ சும்மா நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு நிக்க. எதுக்கு இப்ப தேவல பேசிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க. நாங்க வெளியில போய்ட்டா நீ வந்து கொஞ்சம் கொலாவலனே. இதே குடும்பம் கேட்டியா? பெருசா என்னமா பேசுற நீ? எனக்கு பொண்ணு கனாலே ஆவாதே, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினா அப்படி சாடியாரா போக வேண்டியதுல. இங்க நீ கிச்சன்ல வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு கொஞ்சம் கொலாவலனா நீங்க பாத்தியா? கண்ணால பார்த்தனே. நான் இப்ப கூட அவன்
கல்யாணத்தை முடிச்சு வைக்கும். இந்த அளவுக்கு ஆயி போச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? அப்பா நெஞ்சில பால்ல வாக்க வந்த மாமியாரே மாமியாரே. கல்யாணமா? அது இந்த பையனுக்கு கல்யாணம்னாலே ரொம்ப பிடிக்காத வார்த்தைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சாரணே, இது நல்லா இல்ல. இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஜானிட்ட சொல்லி இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவேன். நல்லா இருக்குதெல்லாம். சரி விடுங்கக்கா. எப்படியும் வீட்டுல சண்டை சச்சரவு வரதா போதே. சாரனுக்கும் மகிமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல. இருந்தாலும் இவ்வளோ ஆகி போச்சுதே. இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா நல்லா இருக்காதே. எல்லாமே கைமீறி போச்சுதே. என்ன இது மட்டும் தானே, வேற எதுவுமா? அம்மானு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். இல்ல எதனாலும் சொல்லி தொலைச்சிருங்க. இல்ல இன்னைக்கு ஒரு தாலிகிரி கட்டி வைப்போம்ல. பரவே ஏமா அதாய் போச்சுது இதாய் போச்சுது. எங்க தலையில இடிய கொண்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாலிகிரி கட்டி வச்சிருவோம். சத்தியமா இந்த 2 ஒத்த வாங்கிட்டு போறீங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அவங்கள பேசாதீங்க. அவங்கள பேசாதீங்க. அவங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பேசாம சொல்லியா? விடுங்க, எதுவும் பேசாதீங்க. அவங்க இல்லாத பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, பாத்து சும்மா சொல்லியா? தையவுள்ள எப்படி சொல்றான் பாரு. என்னக்கா அவன் அவளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பின்ன அவன் என்ன இருக்குன்னு சொல்லுவான். நாம தான் உருட்டி பரட்டி எடுத்து சேர்த்து வைக்கணும், வேற வழி இல்ல. சரி சரி, நீங்க எவ்வளவு உருட்ட முடியுமோ உருட்டுங்க. நான் கரெக்டா ஆமா போட்டுருதேன். சத்தியமா சொல்ற 2 பேரும் ஒத்த வாங்கிட்டு போறியா? அம்மானு பார்க்க மாட்டேன், குழு தோண்டி பொழைச்சிருவேன். என்னல என்ன கையும் களமா மாட்டிட்டனே அப்படி பதறுதேன்னு கேக்க. பதட்டமா? எனக்கு எதுக்கு? ஆயினத பொண்ணு இப்ப தப்பு பண்ணியா? இப்ப அத பாரு கட்டிக்கிட்டு நிக்கிய. கட்டிக்கிட்டு நிக்கணும் எங்க? எல்லாரையும் கூப்பிடுதே பாக்கட்டும். எல்லாரையும் கூப்பிட போறீங்களா? ஏ ஜானே, ஏ கிங்ஸ், என்னங்க அத்தி அப்பா வந்த பெரிய பிரச்சனை ஆயிருமே. நான் எங்க ஒட்டிக்கிட்டு நின்னேன்? பரவாயில்ல, நான் தள்ளி போறேன். வேண்டாமா வேண்டாம், நீ உன் புருஷன்கிட்ட ஒட்டிக்கிட்டே நில்லு. அவனு உன்னை கட்டி அடைச்சுக்கிட்டே நிக்கட்டும். கேட்டா எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு அவன் வாய்க்கிலேயே பேசட்டும். எங்கெல்லாம் பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? ஐயோ தப்புல சொல்லாதீங்க. இப்ப நீ தள்ளி போறேன்னு சொன்னியா, அதுக்கு என்ன அர்த்தம்? அவிய பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன், அதனால தள்ளி போறேன்னு சொன்னேன். என்னத்த கேட்டாவே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றானே. எனக்கு சாரி கேட்டுருங்க. சாரியா? நான் எதுக்கு கேட்கணும்? அடடே, அவன் எதுக்கு சாரி கேட்கணும்? நானே கேட்டுட்டு போறேன். அவங்க எதுக்கு கேட்கணும்? நானே கேட்டுட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ல போற சாரோ? இப்ப அவளே ஒத்துக்கிட்டா, இப்ப நீ வந்து ஒத்துக்க மாட்டேங்க. சரி, நான் அப்பா சாடி எல்லாத்தையும் கூப்பிடுறேன். அவளே ஒரு நியாயத்தை சொல்லட்டும். நான் வேலை விஷயமா வந்தேன், கோத்த கலப்பிட்டு போறாதீங்க. இங்க கொரல கட்ட கடிச்சு எங்க? அப்ப இப்ப நீ அவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்க. சீடு மாட்டு பையன். எத்தனை பேர் வந்தாலும் என்ன அசைக்க முடியாது. அதான் தெரியுமே. என் வாழ்க்கையில காதலும் கிடையாது, கருமாந்திரமும் கிடையாது. இதுக்கப்புறம் ஏதாவது பிளான போட்டு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சீங்க. அப்போ நாங்க கண்ணால பார்த்ததெல்லாம் போய். நான் வேற வேலை விஷயமா தான் வந்தேன். இப்ப நீ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்க? இவங்க பேசுறதுக்கு குப்பையில போடு. ஆகா, எக்கோ நல்ல ஒரு குட்டை இருக்குக்கா. பரவாயில்ல. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு 4-5 இருக்கும். இதெல்லாம் பேச எடுத்துக்காத. உனக்கும் எனக்கு எதுவும் கிடையாது. மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சீடுபட்ட பையன். எவ்வளவு கூலா சொல்ற மாதிரி உனக்கு எனக்கு எதுவும் இல்லன்னு. என் மனசுல எதுவும் இல்ல, உன் மனசுலயும் எதுவும் இல்ல. வேற எதுக்கு பயந்துட்டு இருக்கா? எழுத்துக்கு குப்பையில போடு. இவங்க பேசினா காது குத்து கேட்டுட்டு இருக்காரு. ஈஸியா பாக்கணும், அதுக்கு தான் உன்கிட்ட உதவி கேட்டு வரலான்னு பார்த்தேன். மத்தபடி உன்னை எனக்கு பிடிக்காது. பாவி பையன், எப்படி சொல்லிக்கிட்டு போறான்? எப்படியாவது என் மகனுக்கு வாழ்க்கை கொடுத்துருன்னு சொன்னியே? கேட்டியலா? கேட்டியலான்னு கேட்டேன். என்ன பிடிக்காதாமா? கரப்பார் கரைச்சா கல்லும் கரையுன்னு சொல்லுவேன். இவனு தானே, சீக்கிரம் நீ மாத்திருவ. யார? இந்த சாரண பையல. அப்படி சொல்லாத. நீ நினைச்சு அவனை மாத்த முடியும். நேக்கா வந்து பிளான போட்டிய, அதையே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு. விடுங்க விடுங்க, காலத்துக்கு உங்க பிள்ளையே நினைச்சிட்டு வாழ்ந்து என் தலை விதி வாழ்ந்துட்டு போறேன். என் மனசுல ஒண்ணு இல்லையா? இரு மோனே, உன்னை வச்சிருக்கேன். அதான் நெஞ்சில வச்சிருக்கேன். மகிமா போக சொல்லிட்டேன். சரி சரி, எப்படியாவது மாத்திரலாம் சரியா? அது வந்து நீயா வெளியில வந்துட்டா உனக்கு நல்லது. இந்த கிங்ஸ் கிட்ட ஈவ இறக்கத்தையே பார்க்க முடியாது.
என்ன நீ முழுசா பார்த்தது இல்ல. ஈவு இறக்கத்துக்கு ஆகுறதுல இடமே இல்ல. முடிக்கணும்னு நினைச்சா நீ இந்த மண்ணிலே இருக்க மாட்ட. நீ ஏன் வெளியில வந்துரு. பொறுமை ரொம்ப சோதிக்காத. வெளியில வா. அண்ணே என்னடா வட்ட பகல பாட்டில் கைமா நின்றுட்டு இருக்கா? இல்லண்ணே தோட்டங்களுக்கு கடந்தது அதான் எடுத்து கிளீன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். சரி அதையே நீ கையில தூக்குத இப்படி தூர போடு. சரிங்கண்ணே. பிள்ளை கூட்டத்துட்டு அப்படி இப்பதானே உள்ள போனா பிள்ளை உள்ள அனுப்பிட்டு நீ வெளியே நின்றுட்டு இருக்கா. உள்ள பெரிய நேரம் மாணிக்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதானே கவிதை சாரம் தானே சாப்பிடறதுக்கு. இல்லண்ணே அவங்கள காணும். நான் இப்பதான் வந்த வீட்டுக்குள்ள. சரிடா உள்ள வா. ரொம்ப வெளியே நின்றுட்டு இருக்காத. சரிங்கண்ணே நீங்க பொங்க நான் வரேன். சரி சீக்கிரம் வா. என்ன பத்தின முழு விவரம் உனக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. சாதகமே தெரியும் கிங்ஸ்லி. என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது கிங்ஸ்லி. என்ன பத்தி இன்னும் முழுசா உனக்கு தெரியாது. ஏன் என் கூட வாழ்ந்துட்டு இருக்க அவளுக்கே தெரியாது. உனக்கு என்ன தெரியுமா? அவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் கிங்ஸ்லி. நான் உண்மையா இருக்குது நான் தொட்டு தாலி கட்டினவகிட்ட மட்டும்தான். அவ கிட்டயே நான் யாருன்னு இன்னும் காட்டல. உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கணும் ஆசை. முழுசா தெரியாது. முழுசா தெரிஞ்சதுன்னா உன் மேல முழு பைத்தியமாயிருவேன். இங்கதான் வாழ ரொம்ப அடிக்குது. இருக்கிற ஏதாவது ஏசி இருக்குது. ஒருவேளை ஏசி இருந்து அடிக்குதோ. ஒருவேளை ஏசி கரப்பா இருக்குமா? அதுல இருந்து வரத வாட. சரணா ஒரு குளத்தையும் பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி தெரியல. புள்ள சாப்பிட்ட மாதிரி தெரியல. மாணிக்கா அண்ணே இங்கதான் வாட அடிக்குது. அண்ணே ஏசில இருந்து வரும் நினைக்கணும். ஏசியா டேய் அது போன மாசம் தான் சர்வீஸ் பண்ணானுங்க. குளமும் இங்க ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. ஒன்னும் அணுகலையா? ஆனா வாட இங்கதான் ஹெவியா அடிச்சிட்டு இருக்குது. ஆமாண்ணே உடல்ல தான் அதிகமா வாட அடிக்குது. சரி அவன் டேட்டுக்கு போட்டோ போட்டு 2 பையில வர சொல்லு. இது ஃபுல்லா கேஸ் வாட அடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்க கொடுக்க வேண்டாம். இது அப்படியே தோட்டத்துக்கு அனுப்பி வச்சிரு. வயலுக்கு உரமாகும். அவன் டேட்டு போட்டோ போட்டு வர சொல்லு. அண்ணே அதிகமா ஏசில இருந்து தான் வரும் நினைக்க. சரிடா ஏதாவது வந்துட்டு போட்டோம். இந்த பழத்தெல்லாம் தோட்டத்துக்கு அனுப்புங்க. பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டாம். ஆமாண்ணே கேஸா இருக்குது. பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாது. அவன் ராணி அப்பா நிப்பா பதுக்க தோட்டத்துல அவன் வந்துச்சுன்னா போதும். அவள்கிட்ட எடுத்து போயிருவாரு. அவன் ராணி போன் அடிச்சாலும் தெரியலையா அடிச்சிருப்பா. இந்த கொஞ்சம் வந்துட்டாருன்னா இந்த கேஸ பூரா அனுப்பி விட்டுலாம். சம்பந்தி அண்ணன் வந்தீங்க. உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் ராணி தான் உடனே வாங்க போனா இந்த பழங்களை ஃபுல்லா தோட்டத்துக்கு கொண்டு போயிருங்க. உரத்துக்கு ஆகட்டும். நல்ல பழமா தானே இருக்குது. இப்ப 2 நாள் முன்னாடி வந்தது. ஆமாம்மா 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. ஆனா ஏதோ கேஸ் வாட அடிக்கிற. இது எப்படி பிள்ளைக்கு கொடுக்க முடியும்? அதெல்லாம் வேண்டாம். பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்ன கேஸ் வாட இங்கயா? ஏசி வந்து கூட நினைக்கிறேன். உங்களுக்கு வாட தெரியல தம்பி? இது கேஸ் வாட மாதிரி தெரியல தம்பி. என்ன சொல்றீங்க? இது இந்த வயலுக்கு அடிக்க பூச்சி மருந்து வாடல அடிக்குது. தம்பி நம்ம வாழைக்கு அடிப்போமா அந்த மருந்து வாட அடிக்குது. அந்த வாட அடிக்குதா? ஆமா தம்பி இது அப்படிதான் அடிக்குது. அப்படின்னா அது எப்படி பல குடலுக்குள்ள வந்தது தெரியலையே. இந்த குடல் சாவி யாருக்கிட்ட இருந்தது? எனக்கிட்ட தான் இருக்கும். அவதான் பிள்ளைகளுக்கு ஏதாவது போட்டு எடுத்து கொடுப்பா. எனக்கிட்டயா? தம்பி நிஜமாவே இது வயல் கடிக்க வாழைக்கு போட்ட மருந்துதான் தம்பி. என்ன மாமா சொல்றீங்க? அப்படின்னா அது தெளிச்சாலும் அவ்வளவு வாட அடிக்காத தம்பி. என்ன மாமா இது தெளிச்சாலாம் இப்படி வாட அடிக்காது தம்பி. இது வேற எது கூடயோ கலந்த மாதிரிலாம் வாட அடிக்குது. எல்லா ரூம்ல இருக்க ஏசி ஆஃப் பண்ணு. கரெக்ட் தம்பி சொல்றது கரெக்ட் தான். வீடு முழுக்க ஏசி இருக்குது. ஏசி வழியா தான் வந்துகிட்டு இருக்கு. இது யாரோ திட்டமிட்டு பண்ண மாதிரி இருக்குது. ஆமாடா சீக்கிரம் போய் ஏசி ஆஃப் பண்ணு. சம்பந்தி இந்த ஏசில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு வெளியில வைப்பீல அது எங்க இருக்கும்? மொத்த அரமணிக்கும் பின்னாடி மாந்தோப்பு பக்கத்துல இருந்துச்சு. மாந்தோப்பு பக்கத்துலனா நம்ம வெளிக்காட்டு அப்படிதானே? ஆமா மாமா. அங்க செக்யூரிட்டிலாம் எப்படி? அங்கதான் செக்யூரிட்டி பலமே அதிகம். அங்கெல்லாம் யாருக்கு உள்ள நுழைய முடியாது. ஆல்ரெடி ஏசி இருக்குன்னு தெரியும். அதனால அந்த சைடு நான் யாரையும் விடுறது இல்லையா? அப்படின்னா இங்க இருக்க யார் தயவுலயோ தான் நடந்திருக்கு. சரி தேவி நான் பின்னாடி வாழை தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். வாழை தோட்டத்துக்கா? இல்ல சம்பந்தி அங்கதான் வாழைக்கு மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு 10 பாட்டில் வாங்கி வச்சிருந்தேன் பாத்துக்கங்க. அது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன். அங்க இருக்கு நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க? இல்ல சம்பந்தி முந்தா நேரத்தை அடிக்க வேண்டியது. நேத்து மழை தூரல் போட்டுச்சா அடிக்க முடியாம போச்சுது. அதனால கிங்ஸி மாப்பிள்ள அங்கே இருக்கட்டும் நாளைக்கு அடிச்சுக்கலாம்னு சொன்னாவ. அதான் அது மட்டும் இல்ல இசை சைடு போகவே மாட்டா. அதனாலதான் தைரியம் வாங்க வச்சுட்டு வந்தேன். சரி சீக்கிரம் இருக்கிற செக் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க? எவன் வீட்டுக்குள்ள வரதுக்கு எவனுக்கு பிரச்சனை வந்தது? இது ஏன் கோட்டையாச்சே? இதுக்குள்ள எப்படி நோத்தேன்? இவங்க கிட்ட சொல்லவா வேண்டாமா? சொன்ன என்ன நினைப்பாரு? என்ன ரூமுக்குள்ள போய் வாட அடிக்குது?
அதுதான் நானும் சொல்ல நினைச்சேன். அப்பமாச்சும் இப்படிதான் வாட அடிக்குது. வெளியிலயும் வாட அடிச்சுட. இது வயல கடிக்க மருந்து மாதிரிலாம் இருக்குது. வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருக்குது? சே வயலு கடிக்க மருந்துலாம் வீட்டுக்குள்ள வரவே வராதே. ஆனா ரொம்ப வாட அடிக்குத. ஆமாங்க, தூங்கிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி கொமட்டது மாதிரி வந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா இப்படிதான் வாட அடிக்குது. இரு, நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு வரேன். அண்ணா ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் மாணிக்க எதுக்கு சொல்லிட்டு இருக்கான்? மாணிக்கா அண்ணா ஏசி ஆஃப் பண்ணியாச்சு, ஃபேனை போட்டுக்கோங்க. இது வயல கடிக்க மருந்து மாதிரிலாம் இருக்குது. வீட்டுக்குள்ள யாரும் வந்தாங்களா? இல்லையங்க, வேற யாரும் வரலையே. இயலே துணியெல்லாம் துவைச்சு போட்டேம்மா. வாங்க மாப்பிள்ள, இப்பதான் வரீல? ஆமா. எனக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப வாமிட்டிங்கா வந்தது. அதான் கை முந்து ஏதாவது இடிச்சு கொடுப்பாங்கல்ல, அதான் வர சொன்னேன். இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிடாது, அதான் அம்மாக்குன்னா நாட்டு வைத்தியம் நல்லா தெரியும். ஆமா மாப்பிள்ள, இங்கிலீஷ் மருந்து எடுத்தா புள்ள ஒண்ணுக்கு இல்லாம ஆயிரும். புள்ளையும் நல்லா இருக்கணும், தாயும் நல்லா இருக்கணும்னு நாட்டு மருந்து தான் சரியா இருக்கும். எப்போ வந்தாங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி. என்னடி உன் மாப்பிள்ள மும்முனா முஞ்சி மாதிரி போய்கிட்டு இருக்காவ? சேச்சே, அப்பலாம் இல்லையே. ஒருவேளை அவளுக்கு நான் வந்தது பிடிக்கலையோ? ஏமா அது வேற ஏதோ யோசனையா இருக்காவ. ஏமா அப்பவே சொன்னல வாட ஒரு மாதிரி அடிக்கனே. ஆமாட்டி, எங்க துணி துவைச்சிட்டு இருந்தேன் மத்துக்கு, அங்கேயும் வாட அடிக்கட்டி. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காவ, வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்திருக்கதா உன் மாப்பிளைக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. சரிம்மா, போய் சாப்பிடுங்க போங்க. ஐரமினி ஆகட்டி பிரேம் அம்மாக்கு ரொம்ப வேண்டிய வரா. ஊர் உள்ளவர் தான், குளத்துல பிடிச்சாரா, அதான் மெனக்கட்டு கொடுத்து விட்டுருக்காரு. சரி சரி, வெளியில வாங்கினா கிலோ 1500 ரூபாட்டி. இது மத்த 2-3 கிலோ இருக்குமா? 3 கிலோ இருக்குமா? ஆமா, மத்த 3 கிலோ இருக்கும். அவங்களே கிளீன் பண்ணி வேற கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு கழுவ தெரியாதுல்ல, அவங்களே வந்து கழுவி கொடுத்துட்டாவமா. சரி டி, கொஞ்சம் மீன் சாப்பிடு, வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு நல்லா இருக்கும்ல. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் அவிய கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறதே. சாப்பிடலாம் முடியல உனக்கு? ஆசையா இருக்குது, ஆனா நிறைய சாப்பிட முடியல, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். சரி, நீ மாப்பிள்ள கூட போய் சாப்பிடு. நானும் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துட்டேன், வயிறு பசி தாங்க முடியல. சரி மைமா, அப்படி பொரிச்ச மீன் வச்சிருக்கேன், அதையும் எடுத்துக்கிடுங்க. அங்க யார் இருக்கா உள்ள? மகிமதமா இருக்கா, நீங்க போங்க, வச்சு தருவா. அந்த அபி பிள்ளை கட்டி இருக்குதே, அவியலா மேல ரூம்ல தனியா தான் இருக்காவ, தனியாவே வச்சுட்டாவளோ? ஆமாமா, சாப்பாடுலாம் எப்படி வருவாங்க, சாப்பிட்டதுக்கு வருவாங்க. என்னத்த சொல்ல, என்ன குடும்பமா. சரி, நீ வாயே திறக்காத. சரி நீ போமா. சரி, நீங்க பார்த்து கவனமாவே இரு. எப்பா, ஏசி ஆஃப் பண்ணு புழுங்குதே, அந்த ஃபேனையாவது போடுவா. எப்படி ஃபேன் கீழே விழுந்தது? என்னங்க 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 என்னாச்சு? என்ன என்னங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன இது? ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்களே, ஃபேனை போல நினைச்சு சுவிட்ச் போட்டோன்னே கீழே விழுந்துட்டேங்க. வீட்டுல என்னமோ நடக்குது. எனக்கு வீட்டுல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. நான் மட்டும் இங்க உட்கார்ந்துருந்தா அம்மா. சரி, நீ இங்க தனியா இருக்க வேண்டாம். என்னங்க? இங்க பாரு, நீ எப்பவும் தனியா இருக்காத. எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு இல்ல. என்னமோ இருக்குதே. கிங்ஸில் வேற அங்க நின்றுட்டு எழுச்சோ நோட் பண்ணிட்டு இருந்தானே, அவன் வெளியில கண்காணிக்கும் போதே நான் உசாரா எதிர்க்க வேண்டாம். ஒண்ணு இல்ல, நான் இருக்க பாரு, உனக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆக மாட்டேன். ஒண்ணு இல்ல, பாரு, உனக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. இப்ப என்ன நம்புறல? என்னங்க? சரிங்க, முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எதுவுமே நம்ம கையில இல்ல, கடவுள் சித்தத்தை தவிர நம்ம கையில எதுவுமே இல்லைன்னு இந்த மரம் மண்டைக்கு புரியல. இதுல புருஷன் என்ன, நான் என்ன, இது கடவுளோட விளையாட்டு. இதுல கடவுள் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியுங்கிறத மறந்துட்டேன். இங்க பாரு, அதுதான் உண்மை. நாங்க மனுஷங்க தான், கடவுள் இல்ல, வீரங்க, அவ்வளவுதான். அதுக்காக எங்க உசுர கொடுத்தது புள்ளை காப்பாத்தான் நினைப்பவே தவிர முதுகு கட்டிட்டு ஓட்டு நினைக்க மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓடில. சாரிடே, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல, கண்டுக்காம போயிட்டேன்ல, கண்டுக்காம இருந்து தப்பு பண்ணிட்டேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சத்தியமே தாங்கிக்க முடியாதுடே. தப்பு பண்ணிட்டேன். வாழ்ற காலம் மட்டும்தான் நெஞ்சம். இதுல வீண் ஒரு புள்ளிக்கு உதவாது. ஒன்னா இருக்கிற காலம் மட்டும்தான் நமக்கு பொக்கிஷம். மன்னிச்சிடடி. ஐயா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். வேண்டாண்டே, ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன். என்னங்க? ரொம்ப தண்டனை கொடுத்துட்டேன்ல. அதுல ஒண்ணு இல்ல, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இனிமேல் உன்னை நல்லா பாத்துக்கிட வேண்டி, உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட வேண்டி. இனி உன் மேலையும் குழந்தை மேலேயும் ரொம்ப அக்கறையா இருப்பேன். இதை கூட நான் புரிஞ்சிக்காம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அல்லாதடி, இவனால உன்னை நல்லா வச்சதே போதும். அல்லாதடி. இப்படி ஒரு புருஷன் இருந்தோம், நான் நம்பிக்கை இல்லாம பண்ண காரியம் தானே. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ என் உசுரடி. நீ என்கிட்ட மறைச்ச உடனே என்னால தாங்கிக்க முடியாம போயிடுச்சுடி. என்னல பாதியா ஒண்ணு நான் பாக்குறேன். என்கிட்ட நீ மறைச்ச உடனே அதை என்னால ஏத்துக்க முடியாம போயிடுச்சு. தப்புதான், தப்புதான், நான் பண்ணது தப்புதான். ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகாம நினைச்சு பார்த்தாலே உடம்புல நடுக்குதுடி. சரி, நீ கோயிலுக்கு போன ஆசைப்படுவல, வா 2 நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நிஜமா இன்னைக்கு உன் கூடயே தான் இருக்க போறேன். வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எங்க இந்த ஃபேனுக்கு விழுந்ததை பத்தி மாமா கிட்ட யார்ட்டையும் சொல்லலையா? பெரிய பதறி போயிடும். வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போய் கிளம்பு போ. சரிங்க. எல்லா ஏசிலும் விஷத்தை கலந்துருக்கடா. அப்படிதான் ஏசில யார் வீட்டுல நுழைய முடியாத. தெரியாதவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏசில மாட்டுற அளவுக்கு இங்க யாரும் கேட போய் இல்ல. இங்க இருக்கிறவங்க தான் யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்காங்களா? ஆமாடா, ஃபெயிலியர்லாம் இல்ல. இங்க மருந்துலாம் இருக்குன்னு தெரிஞ்சு கரெக்டா அதை ஏசில கொண்டு ஊத்திருக்கேன். அதனால வீடு முழுக்க அந்த வாசனை வந்திருக்கேன். வீட்டுல வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. உனக்கு எதுவும் தெரியாது. அவ படத்துக்கு விளையாண்டுகிட்டு இருக்கா. வெளியில கிங்ஸ் யார்ட்டையும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் பேசிக்கிட்டு இருந்தானா? ஆமாடே, என்ன கவனிக்க மாட்டேன். இசைக்கேல இதுல ஒரு புடி, இதுல ஒரு கடி. இசைக்கேல இது திங்கிறதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும் பாத்துக்க. எல்லாராலையும் திங்க முடியாது பாத்துக்க. இது ஒரு புடி, இது ஒரு கடி. அமுதையா, அமுதம்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்கய்யா, நான் சொல்லுதேன். மகிமா வச்ச ஐர மீன் குழம்பு, உங்க அக்கா பொரிச்ச வவ்வா மீன். எப்பா எப்பா என்ன ருசிங்க. இத்தனை ஐட்டம் இருக்குதே, ஒன்னால திங்க முடியும்? இசை கேள இதுக்கு ஒரு குடுப்பனை வேணும் பாத்துக்க. இசை கேள கொடுப்பை தாம திங்க போறியா இல்லையாட்டி? இவ்வளவு கோபப்படுதியா? இது ஒரு வாய் தின்னு பாப்போம். திங்க முடியாது, ஒன்னால திங்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் பாத்துக்க. பழமொழி சொல்லுவ பாத்துக்க, கை கெட்டது வாய் கெட்டாது. உனக்கு வாய்க்கெல்லாம் எட்டு பாத்துக்க, கொழுப்பு நீ தின்னுக்கிட மாட்டேன். இனி உங்க ஜாட் மாமா வந்து ஒரு வாயி, உங்க சாம் மாமா வந்து ஒரு வாயி, போற வரைக்கும் உங்க மாணிக்க மாமா வந்து ஒரு வாயி, உங்க சாரன் மாமா, கவி மாமா. அதுக்கப்புறம் எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம் நீ கெட்டிக்கிட்ட உன் புருஷன். இப்படி ஆளுக்காலா உன் வாயில ஒவ்வொரு வாயா உருட்டி உனக்கு சுவாரனாலே பாவாம போச்சுடி. அப்படியே சும்மா விட்டுருந்தா கூட நீ 4 வாய் தின்றுப்ப. இப்படி உருட்டி உருட்டி உனக்கு சுவாரனாலே ஆவாம போச்சுடி. உருண்டனா உருண்ட ஒவ்வொருத்தரும் யானைக்கு பொதி உருண்ட மட்ட மாதிரி இத்தாதண்டியா உருட்டினா நீயும் என்னதான் பண்ணுவ? உங்க அப்பா இல்ல, உங்க அப்பா வாங்குதே ஒரு வாய் தான் வாங்குவா. அதனால உருட்டுதான் பெரிய உருண்டையா யானைக்கு உருட்டுற மாதிரி உருட்டிடுவோன்னு அவரு கை அகலம் இருக்கும். அதுக்கு ஒரு உருண்டை உருட்டுதாரு. அவரு கை ஒரு உருண்டை, எனக்கெல்லாம் 3 வேளை சுவாரு. அது அப்படியே உருட்டி வாய்க்குள்ள தள்ளிடுறாரு. நீயும் உங்க அப்பா உருட்டுதாவளேன்னு வழி இல்லாம விக்கி வீங்கி தென்னி தவணி அப்படி திம்பா. ஐயோ என்னை விட்டுருங்க, நான் போறேன் அப்படின்னு உனக்கு கத்தி கதறி அலடும் போல இருக்கும். ஆனா முடியாது. அப்படியே சாமமா வருவாரு. என் தங்க புள்ள சாப்பிட்டுச்சோ சாப்பிட்டதே இல்ல, யாருமே இந்த வீட்டுல அக்கறையாவே இருக்கிறதே கிடையாது அப்படின்னு அவரு ஒரு உருட்டுவாரு பாரு. இந்த செம்புலிங்க சமஸ்தானமே ஆடி போயிடும். அப்படி அவர் உருட்டுக்கிறனால 3 நாள் சாப்பிட மாட்டேன். நீ எல்லாம் எப்படிதான் சாப்பிடுது எனக்கே தெரியல. வெறுப்பத்திக்கிட்ட உட்கார்ந்துருக்க. சாச்சா உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இசை சாப்பாடுனா என்ன? நமக்கு பிடிச்ச தட்டுல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அளவுல சோறை போட்டு, நமக்கு பிடிச்ச குழம்புன்னா அதை கூட கொஞ்சம் 2 கரண்டி எக்ஸ்ட்ராவா ஊத்தி, நமக்கு பிடிச்ச கூட்டுனா அதை சைடுல நிறைய எடுத்து வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி வாயில தள்ளுறதுக்கு பேர் தான் சோறு. அதுக்கு பேர் தான் ரசிச்சு சாப்பிடுறது. இப்படி யானைக்கு அள்ளிப்பட்ட மாதிரி அள்ளிப்பட்ட நீ என்னதான் பண்ணுவ? ஐர மீன் குழம்பு, வவா மீன் பொரியல் இருந்து ஒன்னா திங்க முடியுதா? அத்தடி என்ன மகிமா ரொம்ப கோபம் அந்த மாதிரி இருக்குது. என்னோட சாரன் பையல பார்த்த பார்வதான். அது சாரன் பையலா? அவன் கூட்டாளி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க மாட்டானே. கவினு வீட்டுல இல்லையா? கவினு வீட்டுக்குள்ள இல்லையா? ஆமா, கவின் மாமா வீட்டுல இல்ல. கவின் இல்ல. அப்படி இருக்கும்போது சாரன் மட்டும் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல.
அவனுங்க ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். ஒன்னாதான் சுத்துவானுங்க, ஒன்னாதான் ஒரே பிள்ளைய சைட் அடிப்பானுங்க, ஒன்னா வந்து கட்டில கட்டி பிடிச்சு தூங்குவானுங்க. விட்டா ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்படியே சாரனோடி கட்டிக்கிறதுக்கு கியூல நின்ன மாதிரி பேசுவா. அவன் தான் உன்னை கண்ணை தந்திரிக்க ஓடுதானே. எரும மாடு, உண்மையை சொன்னேன். பார், நான் உனக்கு அக்கா, நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும். மக்கா, நான் பொங்கி வச்சு தட்டி நீ வக்கடியா கத்துட்டு இருக்க. பிரணட்டி, இவன் எப்படி சொன்னா பாரு. சூப்பர் சில்வண்டுகள்லாம் என் வீட்டு மருமக்க மாதிரி எனக்கு இப்படி சண்டை போடுதியா? அதை யார் சொல்றா பத்தியா? ஆனாலும் இசை திருட்டு மொழி தான் முழிச்சிட்டு உட்காந்துருக்கா. என்னன்னு தெரியல. இப்ப இவ்வளவு எதுவும் வேண்டதை எதுவும் பார்த்துட்டு வந்துருக்குதோ. கவின் இல்லாம இது வராத. ஆமால, என்ன பண்ணா? அப்படியே அள்ளி அடைச்சி அப்படி நெஞ்சோட சாச்சி நம்ப முடியவில்லை. உண்மைதானே சொன்ன, இருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா அதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீ சொன்னது நடக்கல, வாய்ப்பு இல்லாம போச்சு. எதுக்காக என்ன இப்படிலாம் பண்ணான்னு தெரிய மாட்டேங்குது. மாமியார் ரெண்டு இருக்கவள நமக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட பொய்ய உள்ள உரசுல ஏதோ கொஞ்சம் நான் அவளை கோத்திருப்பேன். அதிரி மண்ணலி போட்ட மாதிரி மாமி மாதிரி டேய் சாரோன் அப்படின்னவ அதுவும் புசுவான மாதிரி போச்சுது. அவள உரசுனவ உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல கேட்டேன். என்ன உரசுனா தெரியுமாட்டி? கொஞ்சம் நானும் எக்ஸ்ட்ரா உரசி இருந்தா அப்ப எவ்வளவு கவுந்திருப்பான். அதுக்கு இல்லாம போச்சுதே. இந்த மாமியார் மாதிரியே அப்படிதான் பாத்துக்க. இந்த மாமியார் மாதிரிலாம் இருக்கா பாரு. மாமியார் மாதிரி இந்த மாமியார் மாதிரிலாம் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். எத்தனை இடத்துல மாமியார் கொடிமணி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம வீட்டுல தான் மாமியாருக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டோம். வாய மூடிக்கிட்டு இருட்டி. இல்ல மகிமே, நான் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாமியார் மாதிரிலாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் பாத்துக்க. நாமெல்லாம் மருமக மாதிரி. அதுக்கு நாம தான் இந்த வீட்டுல பெரியவிய. யாரு பெரியவிய? நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்களோ. மாமியார வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொன்ன பாரு, நாங்க அப்பமே வந்துட்டோம் பாத்துக்க. அப்படி கேட்டுட்டீங்களோ? அவளுக்கு கொஞ்சமாவது ஊர்த்து தானே பாரு. நீ மாமியார வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொன்ன பாரு, அப்பமே வந்துட்டோம் பாத்துக்க. அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை பத்தியில, அதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி மருமகளை வைக்க வேண்டிய இடத்துலயும் வைக்கணும் பாத்துக்க. எனக்கு சொல்லுவியா? மருமகளை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொன்னேன். இப்ப அந்த வாடகை கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல? ஆமா. இசை நீ ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. உங்க அம்மா வந்தவள எங்க? நீங்க தானே வர சொன்னீங்களா? நான் எங்கிட்ட வர சொன்னேன்? நீங்க வர சொன்ன என்ன எங்க அம்மா சொன்னவ? இப்பதான் அந்த பழங்கள்லாம் அள்ளிட்டு வயலுக்கு போயிருக்காவ. உங்க அம்மா நாங்க வர சொன்னோம்மா. இவ ஏமாத்திர அரைச்சா கொஞ்சம் அங்க போயிடலான்னு பாக்கா. அதான் இத மீனும் வவ்வால் மீன் இருக்குதே, நான் இப்படி போவேன். இசை எங்க எல்லாரையும் பெருக்க வைக்கிறேன். அது நடக்காது. நடக்கும். நான் நினைச்சா நடக்கும். நடக்காதே. சித்தே வீட்டுள்ளவங்க ஈஸிய வெறுப்பாங்க. ஈஸிய வச்சு ஒன்ன வெறுப்பாங்க. நீ எவ்வளவு நாதியா இந்த ஊரை விட்டு போவதை நான் என் கண்ணோட போக்கல. கண்ணபடி நடக்காதே.